வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஃபியூச்சர் தான் சொல்லணும். நீங்க இப்போ பார்த்த கிளிப்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நடக்கிற தாக்குதல் யாருனால தெரியுமா? ஈரான்னால. ஏன் ஈரான் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்லயே இந்த தாக்குதல் நடத்தணும்? மிடில் ஈஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் இந்த தாக்குதல் நடத்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஈரானுக்கு என்ன மோட்டிவ் ஏன் மிடில் ஈஸ்ட்ல தாக்கணும் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல். இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஈரான் கையில நியூக்ளியர் வெப்பன் கிடைக்கக்கூடாது, அதாவது அவங்க ஆராய்ச்சி கூடங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிர் தாக்குதல் தான் ஈரான் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல பண்ணியிருக்காங்க. ஏன் சம்மந்தமே இல்லாம மிடில் ஈஸ்ட்ல பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ்ஓட மிலிட்ரி பேசஸ் எல்லாம் அங்கேதான் இருக்கு, நேவி பேசஸ் எல்லாமே அங்கேதான் இருக்கு. ஸோ அந்த பேசஸ்ல தான் அவங்க தாக்கியிருக்காங்க. அங்க தாக்குனது மட்டும் இல்லாம இதனால நிறைய பொதுமக்களோட உயிர் வந்துட்டு போயிருக்கு அப்படின்றது சொல்றாங்க நியூஸ்ல. அயத்தொல்லா அலி காமேனி, இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா லீடர் ஆஃப் ஈரான். இவர் நேத்து இறந்து போயிட்டாரு. எதனால இறந்து போனாரு அப்படின்னா, நேற்று நடந்த தாக்குதல்ல யூஎஸ் வந்துட்டு இவர் இருக்க பிளேஸ்ல பாம்பு போட்டு இவரை கொண்டிருக்காங்க. ஸோ இதனால ஈரான்ல வந்துட்டு ஒரு பெரிய குழப்பங்கள் நிலவுது. ஸோ ஈரான்ல பல பேர் வந்துட்டு இவர் இறந்தது ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க, பல பேர் வந்துட்டு வருத்தப்படுறாங்க. ஸோ இதனால பெரிய அரசியல் குழப்பங்கள் நடக்குது. ஸோ நேற்று நடந்த தாக்குதலுக்கு ஈரான் எப்படி ரிப்ளை பண்ணுச்சு அப்படின்னா, மிலிட்ரி பேசஸ் அடிச்சிருக்கு. எங்கெல்லாம் மிலிட்ரி பேசஸ் அடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நான் சொல்றேன். அலி அல் சலேம் ஏர்பேஸ் குவைத்தில், அல் தஃப்ரா ஏர்பேஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல, யூஎஸ் நேவி 5th ஃபிளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பஹ்ரைன்ல. இந்த இடத்துல தான் ரொம்ப ஜாஸ்தியான தாக்குதல் நடந்திருக்கு. ஏன்னா இங்கே தான் நேவி பேசஸ் இருக்கு யூஎஸோடது. ஸோ இன்னும் அதர் பிளேசஸ்ல நடந்திருக்கு, துபாயில நடந்திருக்கு. நீங்க பார்த்த நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருக்கலாம், உங்க ஃபேமிலிஸ் அமைச்சிருக்கலாம். ஸோ இந்த போர் எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகும் தெரியாது, ஆனா போர் எப்பயுமே ஒரு ப்ராப்ளம்க்கு தீர்வாகாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஈரான் எப்படி ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா, இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு ரிப்ளை பண்ணாங்க. பேலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் இது வந்து ஈரான் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. நிறைய நாடுகள் யூஸ் பண்றாங்க. நிறைய விதமான பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு, க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்கு. நேத்து நீங்க வானத்துல இருந்து மழை பெய்யற மாதிரி பார்த்த எல்லா வீடியோஸுமே அது எல்லாமே பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தான். அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். எப்படி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசிக்ஸ் என்ன. இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை இது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கை ஷாட்ஸ். நீங்க தீபாவளிக்குலாம் விடுவீங்களா? ஸோ அந்த ஸ்கை ஷாட்ஸை நீங்க கீழே பற்ற வச்சு விட்டானே மேலே போயிட்டு ஒரு டார்கெட் ரீச் ஆனே, ஒரு ஹைட் ரீச் ஆனே வெடிக்குதுல, அதே மாதிரி தான் இந்த பேலிஸ்டிக் மிசைலும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு டார்கெட்டை ரீச் ஆனே அதுல பட்டு இதுவும் வெடிக்கும். இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் அண்ட் ஜிபிஎஸ் சிஸ்டம். இந்த 2 சிஸ்டமும் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கலாம். இந்த இனர்ஷியல் கைடன்ஸ் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த டார்கெட்டுக்கு இந்த மிசைல் போகணும்ல. ஸோ அந்த கைடன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்காக தான் இந்த சிஸ்டம் இருக்கு. இதுல ஆக்சிலரோமீட்டர் இல்லை கைரோஸ்கோப் அதெல்லாம் இருக்கும். ஸோ இது மூலியமா அந்த டார்கெட்டை ப்ரீ டிஃபைன்டா செட் பண்ணி அது போய் அடிச்சிடும். இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆக முடியாது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சென்சார். இம்பாக்ட் சென்சார்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த மிசைல் போயிட்டு ஒரு இடத்த போய் அடிக்கணும்ல. இப்போ ஸ்கைசர்ஸ் வந்துட்டு மேலே போயிட்டு ஒரு இடத்த போய் ரீச் ஆனே வெடிக்குதுல. ஸோ அது மாதிரி இந்த மிசைல்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, பறந்து போய் ஒரு டார்கெட்டை டச் பண்ணனே அந்த இம்பாக்ட் ஆனால அந்த சென்சாரை டிடெக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்க வார்ஹெட்ஸ், அதாவது வெடிப்பொருள் வந்து வெடிக்கும். ஸோ அந்த வார்ஹெட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா சப்மியூஷன், அதாவது சின்ன சின்ன வெடிப்பொருள்கள். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 227 kg அளவுல இருந்து மாறுபடும். நிறைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு விதமான வெடிப்பொருள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேஜிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு பல டிஎன்டிக்கு சமானம். ஸோ இதுல வந்து பல கேஜி ஆஃப் டிஎன்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த வெடிப்பொருள்ஸ்ல. நீங்க விடுற ஸ்கைசாட்ஸுக்கு கரிமருந்து எவ்வளவு முக்கியமோ, பத்த வச்சோன்னே மேல போகணும்ல. ஸோ அது இது எவ்வளவு முக்கியமோ, அந்த ஃபியூல் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி பேலிஸ்டிக் மிசைல்ஸுக்கும் ஃபியூல் முக்கியம். ஸோ பேலிஸ்டிக் மிசைல்ல 2 விதமான ஃபியூல்ஸ் யூஸ் பண்றாங்க, சாலிட் ஃபியூல் சிஸ்டம் அண்ட் லிக்விட் ஃபியூல் சிஸ்டம். ஒவ்வொரு மிசைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏற்படும். இந்த லிக்விட் ஃபியூல் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்சிடைசர் அண்ட் ஃபியூவல் அண்ட் சேம்பர், அதாவது எரிபொருள் அண்ட் இக்னிஷன் இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைட்டர் இருக்குல்ல, இந்த லைட்டர் வந்துட்டு ஃபியூவல் இருக்கு, உள்ள இருக்க ஃபியூல் இருக்கு, வெளியே வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிடைசர். நமக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிஜன் இல்லாம வந்துட்டு எரிபொருள் எரியாதுங்க. ஸோ நாம ஏன் ஆக்சிடைசர் தனியா கொண்டு போறோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஆக்சிஜன் நிறைய இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அட்மாஸ்பியருக்கு மேல போகும்போது ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும். ஸோ அங்க ஆக்சிஜன் தேவைன்றதுனால ஆக்சிடைசர் எடுத்துட்டு போறோம். ஸோ அது எப்படி வெளியே இருக்க ஆக்சிஜனை வச்சு இந்த ஃபியூவல் வந்துட்டு நம்ம இக்னிஷன் பண்ணனே இந்த நெருப்பு வருதோ, அதே மாதிரி தான் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு நெருப்பு எரியும். ஸோ அந்த த்ரஸ்ட் கிடைச்சு அது வந்துட்டு முன்னோக்கி போகும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல சாலிட் ஃபியூல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆக்சிடைசருமே ஃபியூவலும் ஒன்று சேர்ந்து ஒரு கம்ப்ரஸான மெட்டீரியல் வச்சிருப்பாங்க, சாலிடா இருக்கும். ஸோ அதை இக்னிஷன் பண்ணனே அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபியூல் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு முக்கியமான தேவை இக்னிஷன் சேம்பர். ஸோ அந்த சேம்பர் பின்னாடி இருக்கும். ஸோ ராக்கெட்ல
டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃபின்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஃபின்ஸ் வந்து டர்ன் பண்றது மூலயமா டைரக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணி டார்கெட் வந்துட்டு ரீச் பண்ண முடியும். ஸோ இதுக்காக ஃபின்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த ராக்கெட் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த என்கிட்ட வந்துட்டு வேற ராக்கெட்லாம் இல்லை. ஸோ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டப்பாவை நான் பேலிஸ்டிக் மிசைலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேலிஸ்டிக் மிசைலை நான் வந்துட்டு ஃபயர் பண்ண போறேன். இந்த ஃபயர் பண்ணி இந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இப்போ வந்துட்டு இதை ஃபயர் பண்ணும்போது இது வந்து மேலே போகும். இது வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு அட்மாஸ்பியருக்கு மேலே போயிடும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபியூல் காலி ஆயிடும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இதோட வார் ஹெட் மட்டும் தனியாக வந்துடும். இது வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரும். இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அட்மாஸ்பியருக்குள்ள வந்தனே ஆக்சிலரேஷன் ஆகும். செம்ம ரொம்ப ஸ்பீடாக வரும். எப்படின்னா ஹைப்பர்சோனிக்ஸ் லெவல் ஸ்பீடை வந்துட்டு இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த டார்கெட்டை வந்துட்டு ரீச் ஆகி அடிக்கும். பேலிஸ்டிக்னாலே கிராவிட்டியை ஃபாலோ பண்றதுன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து லான்ச் ஆகும். அது எங்கிருந்து அப்படின்னா ஒரு ட்ரக்ல இருந்து லான்ச் ஆகும். அந்த ட்ரக்ல இருந்து லான்ச் ஆனோடனே ஒரு ஹைட்டுக்கு போகும். ஒரு செம ஸ்பீட்ல ஒரு ஹைட்டுக்கு போயிடும். ஸோ அது எந்த அளவுக்கு ஹைட்ல போகும் அப்படின்னா 1000 இருந்து 2000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் வரைக்கும் போகும். அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பேஸ்க்கு போனோன்னே இல்லைன்னா அட்மாஸ்பியரை தாண்டி போனோன்னே இல்லை அப்படின்னா ஸ்பேஸை ரீச் ஆனோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டேஜ் வந்து கண்டுரும். அதுக்கு முன்னாடி இருக்க வார்ஹெட் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துடும். அந்த வார்ஹெட் தான் என்ன ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி வரும். கிராவிட்டினால கீழே இழுக்கப்பட்டு அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சனே அது வந்துட்டு ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்பீடா ஆக்சிலரேட் ஆகும். ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அது வந்து ஹைப்பர்சோனிக் ஸ்பீடை வந்துட்டு அச்சீவ் பண்ணும். அந்த ஸ்பீட்ல வந்துட்டு ஒரு டார்கெட்டை இடிக்கும்போது ரொம்ப பெருசா வெடிக்கும். ஸோ இதே மாதிரி தான் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ஈரான் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸை யூஎஸ்ஏ மேல விட்டாங்க. பட் யூஎஸ்ஏ வந்துட்டு டேக்கிள் பண்ணிட்டாங்க. அது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த பேலிஸ்டிக் மிசைலோட பாத் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாராபோலிக் ஷேப்ல இருக்கும். இங்க இருந்து மேலே போய் ஸ்பேஸ்க்கு போகும். ஸ்பேஸ்ல இருந்து கீழே வந்து கிராவிட்டினால இழுக்கப்பட்டு ஸ்பீடாகி வந்து டார்கெட் ஆகிருக்கும். இதே போல ஈரான்ஸ் வந்துட்டு நிறைய பேலிஸ்டிக் மிசைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏ யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது நியூஸ்ல வருது. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் மிசைல்ஸ் வந்து தீர்வாகாது, ஆனா பேச்சுவார்த்தை தீர்வாகும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு சுமூகமாக முடியும்னு நம்ம நம்புவோம். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.